வணக்கம். குளோரியானி. அதாவது சட்டசபையை லொல்லு சபா ஆக்குற புண்ணியவானை பற்றி தான் நம்ம பேசி ஆகணும். அதாவது ஆளுநருக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் எதிர்கட்சிகள் இல்லை ஜெயிச்சு வந்த பிற கட்சிகள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலுரைக்கும் விதமாகவும் நீங்கள் அந்த சட்டசபையில் எதிர்கட்சிகளும் மற்றும் ஜெயித்து வந்த மற்ற எம்எல்ஏக்களும் கேட்ட கேள்விகளுக்கும் இந்த 30 நாட்கள்ல தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கும் ஒரு தீர்வை தான் பேசணும். ஆளுநருக்கு நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை பத்தி தான் பேசணும். ரொம்ப சூசகமா, ரொம்ப ஞான சூனியமா, நல்லது செய்யறதுக்கு உபயோகப்படுத்தாத உங்க மூளைகளை கெட்டதுக்கு மட்டும் அழகா பயன்படுத்திக்கிட்டீங்க. நீங்க தப்பிக்கிறதுக்கு மட்டும் கேள்வி பதில் அப்படிங்கிற ஒரு பிரிவையே எடுத்துட்டீங்க. ஏன்னா கேள்வி கேட்டா அவருக்கு பதில் சொல்ல தெரியாது. ஆன் த ஸ்பாட்டு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்தா பக்கமா வாசிப்பாரு. பாடி லாங்குவேஜோட மேனரிசத்தோட எல்லாம் அவர் பிளாஸ்ட் பண்ணிடுவார்னு தெரியும். அதனால சட்டசபை நடைமுறையே இந்த சபாநாயகர் மாத்திட்டாரு அப்படின்னு ஒரு ஆட்சி அதிகாரம் கையில கிடைச்சா தனக்கேத்த மாதிரி என்னென்னலாம் மாத்துவான் ஒரு மோசமான தலைவன் அப்படிங்கிறதுக்கு இவர்களும் எடுத்துக்காட்டு. இவருதான் எடுத்துக்காட்டுன்னு நான் சொல்லல. ஏற்கனவே ஆண்ட திராவிட கட்சிகள் மாதிரியே இவரும் அதோட நீட்சியில இருக்கிறாரு அப்படிங்கிறத சுட்டி காட்டுறேன். அப்போ ஆளுநர் உரையை நீங்க வாசிச்சுக்கிட்டு நீங்க கேட்கப்பட்ட கேள்விகள் பேசப்பட்டது எல்லாமே இத்தனை 30 நாள்ல நடந்த நிகழ்வுகள் பத்தி தான். தமிழ்நாட்டுல கபலீகரம் பண்ணிட்டு இருக்காங்க. தாவேக்கா நிர்வாகிகளே அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஒரே அடிதடி, எங்க பார்த்தாலும் போதை கலாச்சாரம், எங்க பார்த்தாலும் மாமூல் வசூலிக்கிறாங்க, எங்க பார்த்தாலும் கொலை மிரட்டி நாங்க யார் தெரியுமா, தாவேக்கா தெரியுமா, எங்க தளபதி யாரு தெரியுமான்னு ரவுடித்தனம் திமுகவை விட பல மடங்கு காட்டாரா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அது சம்பந்தமா தான் எல்லாரும் அவங்களுடைய கேள்வியெல்லாம் வைக்கிறாங்க. கூடவே தங்கள் தொகுதிக்கான சில தனிப்பட்ட உயர்வையை நோக்கி அவங்க கேட்கறாங்க. அப்ப நீங்க அதுக்குதான் தீர்வை சொல்லணுமே தவிர நீங்க ஒரு ஆளுநருக்கு நன்றியுரை அப்படிங்கிற பேர்ல ஒரு பொய்யுரை தான் வாசிச்சிருக்கீங்க. தற்புகழ்ச்சி அணிதான் பண்ணிருக்கீங்க. பேசுன்னு சொன்னீங்க இல்லையா, இதோ பேசுறேன் பாரு அப்படின்னு தேவையில்லாததை பேசிருக்கீங்க. நாங்க பேச சொன்னது காவிரி நதிநீர் மேலாண்மை பத்தி என்ன தீர்வு வச்சிருக்கீங்க, நாங்க பேச சொன்னது மேகதாது அணை கட்டுற விவரம் பத்தி நீங்க என்ன தீர்வு வச்சிருக்க பேச சொல்லல. ஏன்னா ஏற்கனவே அது வருடங்களா பேச்சு போயிட்டே இருக்குது. வருடங்களா தனி தீர்மானம் எடுத்து கிடப்புல போடப்பட்டிருக்கு. இப்போ உங்ககிட்ட கேட்கறது முழுமையான தீர்வை தான் கேட்கிறோம். எப்படி நீங்க அதை சால்வ் பண்ணுவீங்க, ஹவு டு யூ சால்வ் அப்படிங்கிறது தான் இதுல பேச்சே. திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் மரண தண்டனையை நீங்க சட்டமா இயற்றுங்கன்னு தான் கேக்குறாங்க. அப்ப அதை இயற்றுறமா இல்லையான்னு தான் நீங்க பேசணுமே தவிர நீங்க கொண்டு சிங்க பெண்ணை பத்தி பேசிட்டு இருக்க கூடாது. அது ஏற்கனவே இருக்கிறது தான். மாவட்டந்தோறும் சிறப்பு அமைப்புகளும் சிறப்பு அரசு நிறுவனங்களும் இருக்கு. ஆனா அது செயல்படல. அது செயல்படுத்துங்க. போரா குறைக்கு சிங்க பெண்ணுக்கு முந்தைய வருஷனான பிங்க் பேட்ரோலும் இருக்குது. இது எல்லாமே இருக்குது சார். சட்டமும் இருக்குது. போக்சோல இன்னும் மரண தண்டனை தான் குறிக்கப்படல. புதுசா நம்ம போட வேண்டியது மரண தண்டனை வேணுமா வேண்டாமா அப்படிங்கறதா. நீங்க புதுசா ஒண்ணு கொண்டு வந்ததா சொல்றீங்களே தவிர ஏற்கனவே இருக்கிறத செயல்படுத்த மாட்டேங்கிறீங்க அப்படிங்கறதா. கட்சி சார்பில் போராட்டம் நடத்தணும். அது நாங்கள் மகளிர் பாசறை எல்லாரும் இணைந்து கட்சி சார்பில் செஞ்சது. அதோட கிரெடிட்னு பாத்தீங்கன்னா அது அண்ணன் சீமான் அவங்கதான் அனுமதி தராங்க. போங்க இப்படி பண்ணுங்கன்னு எங்களை சொல்றாங்க, பண்றோம். அதை நான் ஒத்த ஆளு செஞ்சேன், நான் தான் செஞ்சேன் அப்படின்னு நான் சொன்னா அது எவ்வளவு கேவலமா இருக்கும் தெரியுமா? போய் நின்னோம். நாம் தமிழர் கட்சி சார்பில் அது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை அந்த களத்தை பயன்படுத்தி நம்ம வேதனையை சொன்னோம். என்னென்ன கேள்விகள் அரசை நோக்கி கேட்க முடியுமோ கேட்டோம். அவ்வளவுதான். கூட 100 பேர்ல நானும் ஒருத்தி. இதுல நான் தான் செஞ்சேன்னு சொன்ன என்ன துரத்தி அடிக்க மாட்டாங்க. கூசாம, அதுவும் ஆதாரம் இருக்கும் போதே இவ்வளவு கூசாம சொல்றீங்களே. அப்போ அந்த கேமரா கண்டுபிடிக்காத காலத்துல, காணொலி இல்லாத காலத்துல அந்த திராவிடம் அந்த தேசிய கட்சிகள்லாம் பிரிட்டிஷ்காரங்க வெள்ளக்காரங்க எல்லாரும் நாட்டை என்ன பாடுபடுத்தி இருப்பாங்க பாருங்களேன். எவ்வளவு பொய் வரலாறுகள் எழுதி வச்சிருப்பானுங்க. திருச்சி எழுதி வச்சிருப்பானுங்க. இன்னைக்கு நாம படிக்கிறது வரலாறே இல்லைன்னு ஆகி போச்சே. இவ்வளவு ஆதாரபூர்வமா இருக்கு. நீங்க ஒப்புக்கு சப்பானியா தான் போய் உட்கார்ந்துருக்கீங்கன்னு. அதே மாதிரி 15 வருடங்களா பேசி போராடி வழக்கு வாங்கியிருக்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் தான். ஒத்தாள்தான். எத்தனை பேர் பேசினாங்க, எத்தனை பேர் ஆரம்பிச்சாங்க, எத்தனை பேர் கொடியை பிடிச்சிட்டு தெரிஞ்சாங்க. பாதியில எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. கட்சி சார்ந்து பிழைப்புவாதம் நடத்தி போய் சவாரி செய்ய ஆரம்பிச்சதும், திராவிடத்துக்கு முதுகுல ஏற ஆரம்பிச்சதும் விட்டுட்டாங்க.
ஆனா யார் மேலயும் உட்கார்ந்து சவாரி செய்யாம இன்னைக்கு தமிழ் தேசியத்தையும் அவங்க பேசுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இன்னும் பிற தமிழ் தேசியர்கள் பேசுறாங்க. இப்ப நீங்க அமைச்சரா வச்சிருக்க வன்னி அரசு, உங்க காலை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய வன்னி அரசு அவர்கள் உங்களை வந்து சினிமா தளத்துல வந்து பார்த்து அதுக்கு கையெழுத்து வாங்கும்போது, அது ஒரு கையெழுத்து போடுறோம், இதை வந்து ஐநா சபைக்கு கொண்டு போறதுக்கு கையெழுத்து தேவைப்படுது. அப்போ பிரபலங்களின் கையெழுத்தும் அதுல இருந்தா அது பேசும் பொருளாகும், அதிக அழுத்தத்தை கொடுக்கும், வெயிட்டேஜா இருக்கும்னு நினைச்சு உங்களை பார்க்க வரும்போது நீங்க அவங்க அப்பா கிட்ட நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லிவிட்டதா சொல்றாங்க. நீங்க நடிச்சு வேஷம் போட்டது பத்தாதுன்னு நிஜத்துல சட்டசபையில வந்து அப்படி பொய்யுரையா நிகழ்த்திட்டு இருக்கீங்க. என்ன மனசாட்சி இது? இப்ப காணொலி எல்லாம் சீமான் என்ன செஞ்சாங்க, நீங்க வந்து எப்படியெல்லாம் படம் காட்டினீங்கன்னு காணொலி ஆதாரபூர்வமா இருக்கு. பொய்யா புழுகிட்டு இருக்கீங்க. இதுக்கடையில நாம வந்து இல்ல இவர் பொய் சொல்றாரு, இவர் எதையுமே செய்யல, செஞ்சதெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள்னா இந்த ரசிக வெறியன்கள் இருக்கானுங்கல்ல, இந்த தலைவனுக்கு பால் ஊத்திட்டு தெரிஞ்சானுங்களே, சினிமா கொட்டாயிலேயே படுத்து உறங்கி போதையில இன்னைக்கு ஒரு பெண்களோட உயிரை வாங்கிட்டு இருக்கானுங்களே, அவனுங்க வந்து ஆமா அவர் பயங்கரமா பண்ணிட்டாரு கெட்ட வார்த்தையில பேசுறீங்க. ஆதாரபூர்வமா இருக்கு காணொலி இருக்கு, வழக்கு இருக்கு, வேணா போய் ஆர்டிஐ போட்டு கேளுங்க. சீமான் 15 வருஷமா போராடிய போராட்டங்கள் எத்தனை, அதுல என்னென்ன வழக்குகள் வாங்கியிருக்காரு, அவருடைய வழக்கின் விவரம் என்னன்னு கேட்டு வாங்குங்க. வாங்கிட்டு நீங்களே அதை உங்களுக்கு படிக்க தெரியுமா, அது எங்க போய் கேட்க தெரியுமா? ஆர்டிஐ போட்டு கேளுங்கன்னா நீங்க ஆர்டிஓல போய் நின்னாலும் நிப்பீங்க. அப்படிப்பட்ட ஆள்கள். ஆர்டிஐ என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கூசாம உட்காந்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ படம் காட்டுறவனுக்கு தான் மரியாதை, இங்க வேலை செய்யறவனுக்கும் போராடுறவனுக்கும் அடி உத மிதி வாங்குறவனுக்கும் மரியாதை இல்ல. உங்க தலையில நீங்களே மண்ணெளி போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும். சபாநாயகர் அப்படிங்கிற டைரக்டர், அதாவது ஏன்னா இப்ப வந்து அவர் வந்து விஜயோட பர்சனல் டைரக்டரா மாறி இருக்கனால நம்ம சபாநாயகரா சொல்றதுக்கு முடியல. அவர் வந்து அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு சிறந்த இயக்குனராக தான் வெளிப்படுது. அதனால சபாநாயகர் என்னும் போர்வையில் ஒளிந்திருந்த திறமை மிகுந்த அந்த இயக்குனர் என்ன பண்றாருன்னா, அதிமுக திமுக காரங்க கொஞ்சம் உடல் மொழி நக்கல் நையாண்டி பேச்சுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சபையில. இது அநாகரிகமானது. இந்த மாதிரி உடல் மொழிகள் வந்து வித்தியாசமா நீங்க பண்ணீங்கன்னா, இல்ல லொள்ளு எகத்தாளம் பண்ணீங்க, நக்கல் நையாண்டி பண்ணீங்கன்னா நீங்க வந்து நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுவீங்கன்னு சொல்லி வாய மூடல இந்த சினிமா தலைவர் வந்து, இந்த நடிகை தலைவர் வந்து உட்கார்ந்துட்டு அவ்வளவு நக்கலா ஒரு கதை சொல்றாரு, கேவலமா ஒரு குட்டி கதை சொல்றாரு. அதுவும் உட்காரும் போது ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கவா, அதாவது நடிப்பு நாடியில ரத்தத்துல மட்டும் இல்ல, இந்த நகை நுனியில கூட இருக்கிற ஒருத்தராலதான் இப்படி கேட்க முடியும். நடிச்சு நடிக்காம இருக்கவே முடியல. நான் ஒரு ஆக்ஷன் பண்ணி இவ்வளவு நேரம் பண்ணது ஆக்ஷன் தான், இவ்வளவு நேரம் பண்ணதும் ஒரு சினிமா படம் பார்த்த எஃபெக்ட் தான். அவர் வந்து அவரால் நடிக்காம இருக்கவே முடியாது. அதனால கிடைக்கிற தளத்தை எல்லாம் சினிமா தளமாவே பயன்படுத்திக்கிறாரு ஆக்ஷன் கேட்க. அதை இயக்குனரும் சரின்னு சொல்றதுக்கு எந்த இடத்துல இது வந்து இப்போ வந்து சரியா போச்சு? அப்ப இப்போ இவர் மேல நீங்க ஏன் சபாநாயகர் நடவடிக்கை எடுக்கல? இவரே அனுமதி கொடுக்குறாரு, அப்புறம் எப்படி நடவடிக்கை எடுப்பாரு? விட்டுட்டே போனோம்னா அது இன்னும் போகும். சர்க்கஸ் கூடாரம் இல்ல, கோமாளி கூடாரம் மாதிரி. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகக்கு நான் இப்பவும் எதிரிதான், திமுகக்கு நான் எதிரி இல்ல, எனக்கு திமுக எப்பவுமே எதிரிதான். ஆனாலும் அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியில வந்து சொன்ன மாதிரி இனிமே கேரவன் வரலாம், நடிகைகள் வரலாம், துணை நடிகைகள் எல்லாம், ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் எல்லாம் கண்டிப்பா. ஆமா, டேடி மம்மி வீட்டுல இல்ல, அதான் அப்பா ஸ்டாலின் இல்ல, நாம இஷ்டத்துக்கு ஆடலாம் நினைச்சு நீங்க ஆடிட்டு கூட இருப்பீங்க. அதுல சொன்ன குட்டி கதை எவ்வளவு ஒரு அபத்தமான நக்கல் ஆணவம் மிகுந்த குட்டி கதை தெரியுமா? அந்த குட்டி கதையில வர சின்ன பையனே உங்க குடும்பத்துல ஒருத்தன் தான், அது உங்களுக்கு தெரியுமா? இப்போ நீங்க ஞான சூன்யமா பேசுனதா நினைச்சு சம்பந்தல பேச தெரியாதவங்க கூட பேசுறாங்க. அடுத்தவன் செஞ்சதுக்கெல்லாம் நீங்க ஸ்டிக்கர் ஓட்டுருக்கீங்க. அடுத்தவன் வீட்டு சர்க்கரையை திருடி, அடுத்தவன் வீட்டு எண்ணெயை திருடி நீங்க லட்டு செஞ்சு சட்டமன்ற சபையில வந்து லட்டா உருட்டி தள்ளுறீங்க. அதை சபாநாயகர் பிடிச்சு அடிக்கடிக்கு வைக்கிறாரு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, அங்க வந்து நக்கலா அதை வந்து ஒரு பெரியவர் வந்து எதையோ தேடிட்டு இருந்தாரு, ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்கன்னு கேட்கும்போது உங்க அப்பாவை தான் தேடுறேன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு. நீங்க அவரை தேடுறீங்களா இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவரை தேடிட்டு இருந்தாரா? அவருக்கு தெரியாது அப்பா எங்க இருப்பாருன்னு. உண்மையில உங்க மகன் தான் உங்களை தேடிட்டு இருக்கான். தேடுறதை விட்டுட்டான், தொலைச்சிட்டான். உங்க மகன் உங்களை தொலைச்சிட்டு நிக்கானே, அது இல்ல நீங்க மகனை தொலைச்சிட்டு நிக்கிறீங்களே, அதுதானே இன்னைக்கு உங்களுக்கு கேட்கப்படுது. நான் வந்து தனிப்பட்ட விஷயத்த பேசுறதுக்கு எனக்கும் இஷ்டம் இல்லை. ஆனா ஏன் பேசுறேன்னா, நீங்க சட்டமன்ற சபையை நீங்க வந்து ஒரு லொள்ளு பண்ற இடமா, எகத்தாளம் பண்ற இடமா, நையாண்டி பண்ற இடமா மாத்திட்டீங்க. அதுவும் எப்போ உதயநிதி ஸ்டாலின் ஏனை கட்டிட்டு போன பிறகு உங்க வீரம் தான் நல்லா தெரிஞ்சு போச்சு. என்ன ஒரு துணிச்சல், என்ன ஒரு பாய்ச்சல், அப்படி ஃபயர் விடுறானுங்க. பேசுனீங்கல்ல, நீங்க தானே லியோவை காட்டுங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்ப காட்டிட்டாரு. அட பக்கிங்களா, லியோவை முன்னாடி வந்து சூரியன் தகதகன்னு கொதிச்சிட்டு இருக்கும்போது காட்டணும்.
அப்ப அதுக்கு வெப்பத்தை கண்டு பயந்து இப்படியே 2 நாள் உட்கார்ந்துட்டு அதுக்கு பிறகு சூரியன் வந்து ஓடி மறைஞ்ச பிறகு வந்து கொதிச்சு சாடி போயிட்டாங்களே, பரவாயில்லையா, நான் இப்படி பண்ணிக்கவா அப்படின்னு டிவியில பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு அவ்வளவுதான் உங்களுக்கு தைரியம். அவருக்கு அந்த எதிர்கட்சி ஒண்ணுக்கு உதவாத ஊழல் கட்சி தான் அது, ஒண்ணுக்கு உதவாத கொள்ள கட்சி தான், ஒண்ணுக்கு உதவாத கட்சி, தூக்கி பந்தாடப்பட வேண்டிய கட்சியே பார்த்தே உங்களுக்கு அது முன்னாடியே உங்களுக்கு வந்து டைலாக் பேச முடியல. போன பிறகு உட்கார்ந்துக்கிட்டு குட்டி கதை வேற சொல்றீங்க. போன பிறகு வந்து இப்படி வேற இருக்குங்க. நீங்க வச்ச அந்த மொழி, அந்த செய்கை, அந்த அடையாளம் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு தான். நீங்க அடுத்தவங்களை முடிக்கல, நீங்களே உங்களை முடிச்சுக்க போறீங்கன்னு தான் அது அர்த்தம். கக்கன், காமராஜர், இன்னும் நிறைய நல்ல நல்ல ஆன்மாக்கள், ராஜாஜி மக்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நேர்மையும் உண்மையுமா இருந்து பணத்தை ஒரு காகிதமா கூட கன்சிடர் பண்ணாத மகான்கள் விவாதித்த மேடைய நீங்க கோமாளி கூடாரமாக்கி எதிர்கட்சியை வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க துப்பு இல்லாம கண்ட வார்த்தைகளை துப்பி, தேவையில்லாம துப்பி, தேவையில்லாத கதைகளை துப்பி துப்பு கெட்டத்தனமா நடந்து நீங்க சட்டசபையை இன்னொரு ஷூட்டிங் ஸ்பாட்டா மாத்தி சினிமா தளமா கேளிக்கை தளமா மாத்தின ஒற்றை காரணத்துக்காக நீங்க எந்த ஆக்ஷன் வச்சீங்களோ அந்த ஆக்ஷன் உங்களுக்கே தான் நடக்க போகுது, பார்க்க தான் போறோம்.